தமிழகத்தில் நாயக்கர் ஆட்சி. தமிழ்நாட்டு வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயம் நாயக்கர் ஆட்சி. விஜயநகர பேரரசு விரிவடைந்த போது அதன் வேர்களிலிருந்து தளிர்த்த அமைப்பே இது. நாயக் என்றால் தலைவர் அல்லது தளபதி. மன்னர்களின் கீழ் நிலப்பகுதிகளை நிர்வகித்த முகவர்களே நாயக்கர்கள். இவர்கள் செஞ்சி, தஞ்சாவூர், மதுரை என 3 தலைநகரங்களில் ஆண்டனர். முதலில் செஞ்சி காலம் 1508 முதல் 1649 வரை. பாலாற்றுக்கும் கொள்ளிடத்துக்கும் இடைப்பட்ட வளமான நிலம் இது. கிருஷ்ணதேவராயர் வையப்ப நாயக்கரை முதல் பொறுப்பாளராக்க, அவருக்கு பின் வந்த 2ஆம் கிருஷ்ணப்ப நாயக்கரே ஒழுங்கான ஆட்சியை நிறுவினார். கிருஷ்ணப்பட்டினத்தை நிறுவிய இவரது சிறந்த பண்பு மதச் சகிப்புத்தன்மை. கித்துவர், சமணர், சைவர் அனைவரும் வழிபட வழி செய்தார். ஆனால் பின் வந்தவர்கள் திறமையற்றவர்கள். 1648 பீஜப்பூர் மீர் சும்லாவும் 1678 சிவாஜியும் செஞ்சியை கைப்பற்றினர். இறுதியில் ராஜா தேசிங்கை ஆற்காட்டு நவாப் சதத்துல்லா கான் தோற்கடித்துக் கொன்றார். அவரது மனைவி சதி மேற்கொண்டதன் நினைவாக ராணிப்பேட்டை உருவானது. அடுத்து தஞ்சை காலம் 1532 முதல் 1673 வரை. சேவப்ப நாயக்கர் தனி ஆட்சியை நிறுவி சிவகங்கா ஏரியை புதுப்பித்தார். அது சேவப்பனேரி என அழைக்கப்பட்டது. அவர் மகன் அச்சுதப்ப நாயக்கர் தலைக்கோட்டை போரில் உதவி காவிரி கரைகளை வலுப்படுத்தி பாசனத்தை வளர்த்தார். பொற்காலம் ரகுநாத நாயக்கர் காலம். போரிலும் கலையிலும் சிறந்த இவர் தானே கவிஞராக தெலுங்கில் ருக்மணி பரிணயம் இராமாயணம் எழுதினார். ஆனால் கடைசி அரசர் விஜயராகவ நாயக்கரை மதுரை சொக்கநாத நாயக்கர் தோற்கடித்துக் கொன்று 1673 தஞ்சாவூரை கைப்பற்றினார். இறுதியாக மதுரை மிக நீண்ட காலம் 1529 முதல் 1736 வரை. 1529 கிருஷ்ணதேவராயர் விஸ்வநாத நாயக்கரை நியமித்ததே தொடக்கம். அவர் அமைச்சர் அரியநாதரின் உதவியுடன் பாளையக்காரர் முறையை அறிமுகப்படுத்தினார். மிக முக்கியமான அரசர் திருமலை நாயக்கர் மைசூர் படையை திண்டுக்கல்லில் முறியடித்தார். பகைவரின் மூக்கை துண்டித்த மூக்கறுப்பு போர் இவர் காலத்ததே. தலைநகரை மதுரைக்கு மாற்றி புது மண்டபம், தெப்பக்குளம், திருமலை நாயக்கர் மகால் கட்டினார். அவருக்கு பின் வந்த அரசி இராணி மங்கம்மாள் சாலையோர சத்திரங்களையும் உய்யக்கொண்டான் கால்வாயையும் அமைத்தார். கடைசியாக அரசி மீனாட்சி ஆற்காட்டு சந்தா சாகிப்பின் உதவியை நாடினார். ஆனால் அவர் மொழி மீறி அவளை சிறை வைக்க மனமுடைந்த மீனாட்சி விஷம் அருந்தி உயிர் துறந்தாள். இப்படி 1736 மதுரை நாயக்கர் ஆட்சியும் அதனுடன் தமிழகத்தில் நாயக்கர் சகாப்தமும் முடிவுக்கு வந்தது.